தமிழக தொழில்துறையை திமுக அரசு படு பாதாளத்திற்கு தள்ளிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக ஜவுளி நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு முதலீடுகளை மடைமாற்றிவிட்டன என்றும் இபிஎஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் தொழில் நிறுவனங்களுக்கு 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசுக்கு எதிராக கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக தொழில்துறையை திமுக அரசு படு பாதாளத்திற்கு அனுப்பிவிட்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த அறிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை இந்தியாவின் அண்டை மாநிலங்களுக்கு மடைமாற்றும் அளவிற்கு தமிழக தொழில்துறை படுபாதாளத்திற்கு திமுக அரசு தள்ளியிருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் ஆட்சிக்கு வந்து 38 மாதங்களில் குடும்பத்துடன் ஐக்கிய அரபு நாடுகள் பயணம், பிறகு சிங்கப்பூர் சுற்றுப்பயணம், 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, பிறகு ஜனவரி 27இல் ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நிய முதலீடுகள் ஈர்ப்பில் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளியதில் இந்த திமுக அரசு சாதனை புரிந்துள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் கடந்த 2020, 2021இல் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் 3வது இடத்தில் இருந்த தமிழகத்தை 2022, 2023இல் 27.70% குறைவாக அந்நிய முதலீட்டை ஈர்த்து 8வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளியதுதான் நிர்வாக திறனற்ற முதலமைச்சரின் சாதனை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டினை ஈர்க்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நிர்வாக திறனற்ற விளம்பர திமுக அரசு இனியாவது கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து முதலில் தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் தமிழக தொழில் நிறுவனங்கள் இங்கே தொழில் துவங்குவதற்கு தேவையான சூழலை உருவாக்குவதோடு தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் எனப்படும் கோயம்புத்தூர் என்ற பெயரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் டெக்ஸ்டைல் துறையின் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.